தெருக்கூத்து, மேடை நாடகம் இதெல்லாம் நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது என்றைக்குமே அழியாது. சேலம், நாமக்கல் மாவட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட இந்த நாடகத்தை மட்டுமே நம்பி கிட்ட 5000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்குது. இந்த நாடகத்துறையில் வானதி கதிர்னு ஒருத்தர், நாமக்கல்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மோகனூர், அதுதான் சொந்த ஊர். அவருடைய மனைவி வாசுகி ஒரு சில காலமாக தைராய்டு நோயால் அவசரப்பட்டுருக்காங்க. அவருக்கு 2 பொண்ணு. இவர் கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த நாடகத்துறையில் இருந்துகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 2000 நாடகங்கள் கதை வசனம் எழுதி இவரே இயக்கி இவரே நடிச்சிருக்கார். இவர் ஆரம்பத்தில் சென்னையில் சினிமாவில் நடிக்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே போராடி பார்த்துட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் வரல. வயிற்றில் அல்சர் மட்டும் வந்துருச்சு. இந்த பசி பட்டினை தாங்காமல் சொந்த ஊருக்கே வந்து சினிமாவில் இருக்கிற ஆசையெல்லாம் நாடகத்து மூலமாக தீர்த்துட்ருக்கிற ஒரு நபர் வானதி கதிர். இந்த வானதி கதிர் சென்னையில் இருந்த காலத்தில் இவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தவர் சந்துரு. அவர் இப்போது சினிமாவில் உதவி இயக்குனராக வாழ்ந்துட்டுருக்கார். கிட்டத்தட்ட பல வருட நட்பு. வானதி கதிர் போகிற நாடகத்தெல்லாம் ஒரு சில நாடகங்களை பார்க்குறதுக்கு நேர்லேயே சேலம், நாமக்கல்லாம் பல தடவை வந்திருக்கார். அப்படி வந்தப்போ ஒரு நாடகம், அந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்த சந்துரு அங்கே நடந்த சில கசப்பான, வேதனையான, நெஞ்ச உருக்கிற மாதிரி சில சம்பவங்களை நேரில் பார்த்தார். அது அவர் மனசு ரொம்ப பாதிச்சுது. இந்த சம்பவத்தை ஒரு சிறுகதையாக எழுதி இதை பத்திரிகையில் போடுறதுக்காக முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ணும்போது அது கல்கிங்கிற வார மலரில் கூத்தாடி பயலுக அப்படிங்கிற தலைப்பில் 2013 வெளிவந்தது. இப்போது அந்த கூத்தாடி பயலுங்கிற கதை என்ன, அங்கே நடந்த சம்பவம் என்ன, அதை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். மோகனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம், அதாவது ஒரு கோயில் மண்டபம். இந்த வானதி கதிரோட குரூப்பு எந்த ஒரு நாடகம் போட்டாலும் ஒத்திகை பார்க்கறது அந்த மண்டபத்தில் தான். ரொம்ப பரபரப்பாக கதிர் இந்த பசங்க அவங்களோட குழுவை எல்லோரும் கூப்பிட்டு, எங்கடா இருக்கீங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்கடான்னு கூப்பிட ஒரு 10-15 பேர் அந்த குழுவை சேர்ந்தவங்க எல்லோரும் ஆர்வமாக, என்னென்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு வர்றாங்க. காடுவட்டிலேருந்து தலைவர் ஃபோன் பண்ணார். அவங்க ஊரில் நாடகம் போடணுமா, 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் ரெடியாக இருங்கடா, அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல்ல கனகு நீ போய் முருகேசங்கல்ல டீயை சொல்லிட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனால் ஏற்கனவே ஒரு 150 ரூபா பாக்கி இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. கனகு எல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம்டா சொல்டா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக 10 மணிக்கு ஒரு காரில் அந்த காடுவெட்டி தலைவர், இன்னும் சில முக்கியமான நாட்கள் எல்லாம் இறங்குறாங்க. எல்லாருக்கும் பயங்கர வரவேற்பு கிடைக்கிது. உட்காந்து, கதிர் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல நாடகத்தை அசத்தி பண்ணணும், எங்கள் ஊரில் நீங்கள் முத போகிற நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்கன்னு, நாடகத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, ஆனால் குறிச்சேத்திரன்னு நாடகம் தான் போட போகிறேன், அதில் கர்ணனாக நடிக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த நாடகத்துக்கு சினிமாவிலேருந்து யாராவது 2 பேரை வரவழைக்க முடியுமா அப்படின்னு ஊர் தலைவர் கேட்குறாங்க. இந்த குழுவை சேர்ந்த எல்லாருமே ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போ கதிர் சொல்கிறான், அதெல்லாம் பண்ணிடலானே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சந்துருன்னு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருக்கான், அவன்கிட்ட சொன்னால் ஏற்பாடு பண்ணிவிடுவான், இந்த இருங்க ஒரு நிமிஷம் இருங்கண்ணே அப்படின்ட்டு சந்துருக்கு ஃபோன் பண்ணுறான். சந்துருக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை இதுமாரி வர 3ஆம் தேதி ஒரு நாடகம்டா, சினிமா நடிகர் யாராவது 2 பேர் வந்தால் நல்லா இருக்குன்னு தலைவர் ஆசைப்பட்றாங்க, ஏற்பாடு பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்குறான். அவன் சரின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. பேசி முடித்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு, தலைவரை இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அவனை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாடகத்துக்கு வர இந்த இப்போ ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் நல்ல லட்சணமாக அழகாக நல்ல பொண்ணுங்களாக போடு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எங்கள் குரூப்பில் தொடர்ந்து நடிச்சிருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க தானே பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நல்லா இருக்கணும். கதிர், இந்த நாடகத்துக்கு மொத்தம் என்ன செலவாகும் அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. ஆனால் சினிமாவிலேருந்து ஆர்டிஸ்ட்லாம் வர்றாங்கன்னா அவங்களுடைய செலவு, அவங்க வந்து போகிறது, தங்க வைக்கிறது, அவங்க சம்பளம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 20-25 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடுண்ணே அப்படின்னு. சரி இருக்கட்டும் கதிர், மொத்தம் எவ்வளோ ஆகுன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஆனால் மியூசிக்கு, சீன் செட்டு, அந்த மியூசிக்கு, அப்புறம் வீடியோ கவரேஜ் எடுக்கிறது அப்படின்னு ஒன்றா சொல்ல தலைவர் இடையில மறித்து, ஆடடா கதிர், இதெல்லாம் இந்த விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை, மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லு, கொடுத்துட்றோம், அவ்வளோதான் பிரச்சனை, ஏன் அதை கவலைப்படுறீங்க அப்படின்னு தலைவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லி முடிக்கிறார். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை கேட்டு முடித்தேன். சரிங்க தலைவரே,
அப்படின்னு சொன்னதும், சரி இப்போதைக்கு இந்த 2000 வச்சுங்க, செலவுக்கு வச்சுங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சென்னையிலேருந்து நண்பன்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணுறேன். சரி மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள, அது போதும் அப்படின்னு ஏதோ சொல்லி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, தலைவரை கிங்காங்கு போண்டாமணி 2 பேரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறான் தலைவரை. அடடா பரவாயில்லையே, 2 பேரும் எல்லோரும் ஊர் ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளுங்களாச்சே, ரொம்ப சந்தோஷம், அவங்க சம்பளங்கள்லாம் எல்லாம் பேசி முடிச்சு ஆக வேண்டியதெல்லாம் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரும் அந்த முக்கியமான நாள்லாம் அங்கேருந்து கார் எடுத்து கிளம்புறாங்க. கிளம்பி முடிஞ்சது. இப்போ மொத்த குழுவும் கதிரை சுற்றி உட்காந்துருக்குது. எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறான். டே ராமானுஜம், இங்கே வா, நீ வந்து சீன் செட் வந்து மோகன்கிட்ட சொல்லிவிடு, அப்புறம் வந்து மியூசிக் வந்து தமிழரசு, அப்புறம் சினிமாவிலேருந்து ஆள்லாம் வராங்க, அதனால் வீடியோ கவரேஜ் கண்டிப்பாக எடுத்தாகணும். நீ பரமத்தி வேலூரில் போய் பாலச்சந்தர்கிட்ட சொல்லிடு, எல்லாருக்கும் தேதி 3ஆம் தேதிரா, எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலையை சொல்லி அனுப்பிட்டு, அடுத்தது சின்சியர்னு ஒரு அசிஸ்டண்ட், இவரோட கதிரோட அசிஸ்டண்ட். சின்சியரு, நீ என்ன செய்கிற, போய் ஆர்டிஸ்ட் வனஜா, கோகிலா, சுமதி அக்கா, அப்புறம் இன்னும் 2 பிள்ளைங்க யார் நீயே பார்த்து உனக்கு தெரிஞ்ச பொண்ணை சொல்லி வர 3ஆம் தேதிங்கிறது தேதியை குறித்து கொடுத்துட்டு 4 மாறிடக்கூடாது அதுன்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ கதிர் தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட வாசுகிட்ட, வாசு ஒரு நாடகம் புக் ஆகிருக்கு காடுவெட்டியில், பெரிய நாடகம், சினிமாக்காரங்களாம் வராங்க, வர 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை மனைவிட்ட சொல்ல, மனைவி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு, எனக்கு கழுத்து வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறான். மனைவியோட வேதனையை கேட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஒரு நிமிஷம், நீ கவலைப்படாத பிள்ளை, 3ஆம் தேதி நாடகம் முடிக்கிட்டோம், இன்னும் 1 வாரம் பொறுத்துக்க, 3ஆம் தேதி நாடகம் முடிஞ்சு 4ஆம் தேதி எனக்கு 3000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், டாக்டரை பார்க்குறோம், ஓகே அப்படின்னு மனைவிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, அவன் நடத்த போகிற குருஷேத்திரம் அந்த நாடகத்தோட புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து சைக்கிள் கேரியில் அடுக்கிக்கிட்டு மண்டபத்தை நோக்கி கதிர் புறப்படுறான். மறுநாள்லேருந்து நாடக ஒத்திகை மண்டபத்தில் ஆரம்பமாகுது. எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்குது. சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்டு சந்துரு அவன் வீட்டு வாடகைக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து 2 ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு அட்வான்ஸை கொடுத்து ட்ரெயினுக்கு டிக்கெட்டை போட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக 2ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷனில் ஈரோடு எக்ஸ்பிரஸ்ஸு ஆர்டிஸ்ட் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்ட ட்ரெயின் மறுநாள் காலைல 7 மணிக்கு புகழூர் ஸ்டேஷனில் வந்து இறங்குது. 2 நடிகர்கள்லாம் வந்து இறங்குனதை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருக்கலாம் பரபரப்பாக ஒத்த கசமுசான்னு பேசிக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு கார் ரெடியாக நிற்குது. அந்த காரில் நேராக மோகன் ஒரு சக்கரை மில்லு அதுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களை தங்க வச்சாச்சு. கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, சார் ராணுவ வீரன் ஷூட்டிங் இங்கே தான் சார் நடந்தது, அப்போ ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவியும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்கிறார். அதை கேட்டுட்டு வந்த நடிகர்கள்லாம், ஐயோ ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி தங்கியிருந்த இடத்துல இப்போ நம்ம தங்கியிருக்கோமே அப்படின்னு நினச்சி அவங்களும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடித்து ஒரு சின்ன ஓய்வு எடுத்துகிறாங்க. அதுக்கடுத்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நாடக மேடைக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் தயாராகிறாங்க. ஒரு காரில் ஒரு 6 மணிக்கு புறப்படுறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் அந்த கார் பயணத்துக்கு அப்புறம் அந்த காடுவெட்டிங்கிற ஊருக்குள்ளே போய் கார் போகுது. அந்த நாடகத்துக்கான மேடை அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் சீரியல் செட்டாக அது இதில் ஜெகஜோதியாக அப்படியே மின்னுது. நாடக மேடைக்கு எதுக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு சினிமா நடிகர்கள் வந்த 2 பேரும் மிரண்டு பாருங்க, ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு இவ்வளவு மக்களா? அப்போ நாடக வாழ்க்கை நாடகம்லாம் செத்து போச்சுன்னு எவன்டா சொன்னது, இன்னும் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்குது அப்படின்னு எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் குருஷேத்திர நாடகம் ஆரம்பிக்குது. நாடகம் தூங்கி பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இடையில இந்த சினிமாவிலேருந்து வந்த ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு காமெடி பண்ணுறது எல்லாம் போக அப்படியே குருஷேத்திர நாடகம் முடியுது. அதாவது குருஷேத்திர போர் முடிஞ்சு கர்ணனோட உடம்புல அம்பு பாஞ்சு அவர் செஞ்ச புண்ணியத்தால் உயிரே போகாமல் இருக்க, இதை பார்த்த கர்ணன் அந்தனர் வேஷத்தில் வந்து கர்ணன் செஞ்ச அந்த புண்ணியங்களையும் தான தர்மத்தையும் யாசகமாக கேட்டு வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது கர்ணனுடைய உயிர் போகுது அப்படிங்கிறதோட அந்த நாடகம் முடியுது. நாடகம் பார்த்த ஜனங்கள்லாம் மனசெல்லாம் இறுகமாக போய் ரொம்ப வேதனையோட கண்ணு கலங்கி எல்லோரும் கலைஞ்சி போயிட்டுருக்காங்க. மொத்த கூட்டம் அப்படியே கலைய ஆரம்பிக்குது.
இந்த நேரத்தில் பார்த்தா அந்த நாடக கொட்டாய்க்கு உள்ள அந்த சீன் செட்டை பிரிக்கிறது, இந்த ஸ்பீக்கர்லாம் கழட்டி எடுக்கிறது, நடித்தவங்களாம் மேக்கப் போய் கலைக்கிறது, ட்ரெஸ்ஸை மாற்றி வேறு ட்ரெஸ்ஸுக்கு வந்து பெட்டி படைக்கலாம் எடுத்து அடுக்கிறது போகிறது, இப்படி எல்லா வேலையும் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த வானதி கதிர் மட்டும் நாடக கொட்டாய்க்கு பின்னாடி தன்னுடைய கர்ணன் வேஷத்தையே கலைக்காமல் அந்த நெஞ்சில் அம்பு பாஞ்சது மாரி ஒரு செட்டப்பு, அந்த செட்டப்பை கூட கழட்டாமல் அப்படியே கை கட்டி நிற்கிறான். எதுக்கு அந்த ஊர் தலைவர் முக்கியமான ஆட்கள்லாம் சேரில் உட்காந்து வேறு எதையோ கதையை பேசி சிரித்து அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. இப்போ அந்த தலைவர் முக்கியஸ்தர் எதுக்க காத்துக்கிட்டு கதிர் நின்றுட்டுருக்கேன். அப்போ ஆனால் கொஞ்சம் பணத்தை சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் அனுப்பி வைப்பேன், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அனுப்பணும், எல்லாம் 60-70 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியவங்க, கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிங்கண்ணே அப்படின்னு கதிர் கேட்க, கொஞ்சம் பொறு கதிர், பணம் எடுக்க தான் ஆள் போயிருக்கு, வந்துட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பவ்யமாக அந்த கர்ணன் வேஷத்தில் அந்த கதிர் நின்றுட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் பணத்தோடு வரார். அந்த பணத்தை பையிலேருந்து பணத்தை எடுத்து கதிர்கிட்ட கொடுத்து, இந்தா கதிர் கிளம்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கொடுக்குறாரு. அவசரமாக கதிர் அந்த பணத்தை எண்ணி பார்க்குறான். எண்ணி பார்த்தா 8000 ரூபா கம்மியாக இருக்குது. தலைவரே, நான் பேசுனதுலேருந்து 8000 ரூபா கம்மியாக இருக்குது தலைவரே அப்படின்னா, போதும் எடுத்துகிட்டு கிளம்பு கதிர் அப்படின்னு தலைவர் அலட்சியமாக சொல்கிறாரு. இவனுக்கு கதிருக்கு தூக்கி வாரி போடுது. தலைவரை 8000 ரூபா கம்மியாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அது பேசுன மாதிரி கொடுங்க தலைவரை அப்படின்னு கேட்க, என்ன கதிர் அப்படின்னு என்ன சொன்னியோ சொன்னதை அப்படியே கொடுத்துடணுமா, பாதிக்கு பாதி லாபம் வச்சு தானே பேசியிருப்ப, இவ்வளோ கராராக பேசுகிற, போதும் கிளம்பு அப்படிங்கிறான். சொன்னேன், தலைவரை நான் அந்த மாதிரி ஆள் இல்லை தலைவரை, நாடகத்துக்கு என்ன செலவோ அதை மட்டும்தான் சொல்லுவேன், தப்பான கணக்கில் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேங்க தலைவரை, தயவுசெய்து பேசுனதை கொடுத்துன்னு கெஞ்சிறான். இதில் எனக்கு கிடைக்கிற சம்பளம் 3000, எனக்கு அது கூட வேண்டாம் தலைவரை, மிச்சம் 5000 கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு யாசகம் கேட்குற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த கர்ணன் வேஷத்தில். தூரத்துலேருந்து சென்னை நண்பன் சந்துருவை பார்த்துட்டு நாடகத்தில் வந்து பொன்னையும் பொருளையும் பொற்காசையும் அப்படியே அள்ளி கொடுத்த கர்ண மகாராஜா அதே வேஷத்தில் வெளியில் பின்னாடி நாடக கொட்டாய்க்கு பின்னாடி ஒரு பிச்சைக்காரன மாதிரி கையேந்து நிற்கிறத பார்த்து கண்ணு கலங்குது. தலைவரை பார்த்து பண்ணுங்க தலைவர் திரும்பி கதிர் கேட்க, அடச்சே இந்த கூத்தாடி பயலுங்க பொழப்பே இதுதான், அவன் புத்தி மாறவே மாறாது அவன் சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 2000 எடுத்து கொடுத்து கிளம்பு அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு பைசா தேராது சொல்லிட்டு தலைவர் அந்த முக்கியமான எல்லாம் பொழுன்னு அவங்க பாட்டு சேரை விட்டு எழுந்துச்சு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரில. இப்போ அவனுடைய அசிஸ்டண்ட் சின்சியர் பக்கத்தில் சின்சியரிங்க வா அவன் சொல்லிட்டு அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து யாருக்கு என்ன சம்பளம் எல்லாம் பார்த்துக்கிறது கொடுத்து சீக்கிரம் அனுப்புகிற வழியேப்பார் அவன் சொல்லிட்டு அந்த சின்சியர் அந்த பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ தன்னுடைய நண்பன்கிட்ட வந்து நிற்கிறான். என்னடா மாப்பிள்ள ஆச்சு அப்படின்னு நண்பன் கேட்குறான். இல்லைடா மாப்பிள்ள, ஒவ்வொரு தலைவருங்க பேசுன மாதிரி பணம் தரல, ஏமாத்துறாங்கடா, கிட்டத்தட்ட 5000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். சரி, அதை பற்றி கவலைப்படாத, நான் என்ன சமாளிச்சுக்கிறேன், வந்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு சம்பளம் குறைச்சி பேசி பார்க்குறேன், இல்லை ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து தரதா பேசி பார்க்குறேன் அப்படின்னு நண்பன் சொல்கிறான். இல்லைடா மாப்பிள்ள, தப்பு, நான் உள்ளூரில் இருக்கிறேன், ஆனால் நீ சென்னையில் ஒரே ஊரில் ஒரே தொழிலில் இருக்கிற, அதெல்லாம் உனக்கு கெட்ட பேருடா, அப்படிலாம் செய்யக்கூடாது, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டுறா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்க வச்சுட்டு அந்த அம்பு பாஞ்ச கவசோடைய கழட்டி ஓரமாக வச்சுட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் மேக்கப்லாம் கிளச்சிட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே வானதி கதிர் போகிறான். உள்ளே போய் அப்படியே தலை குனிஞ்சு உள்ளே போய் எல்லாம் கிளம்பிட்டிங்களா அவர் சொல்லி பேசிவிட்டு ஒரு சேரில் உட்காரான். முகம் வாடி போய் சோகமாக இருக்குது. அதை பார்த்து அந்த நடிகை நடித்த பொண்ணுங்க, ஆனால் என்னண்ணே என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணுங்களா, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு. என்னண்ணே எப்படி சொல்கிறீங்க, சொல்லுங்கண்ணே அப்படின்னா. இல்லை, ஊர் தலைவருங்க வந்து சம்பளத்தை சரியாக கொடுக்காம ஏமாற்றிட்டானுங்க, எனக்கு ஒரு 3000 ரூபா குறையுதுமா, இந்த சென்னையிலேருந்து இந்த ஆர்டிஸ்டெல்லாம் அனுப்பி வைக்கணும், உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு 3000 கொடுத்தீங்கன்னா அதை நான் அடுத்த நாடகத்தில் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு தயங்கி கேட்க அந்த பொண்ணுங்கள்லாம் உடஞ்சி போகிறாங்க. என்ன வார்த்தைன்னு சொன்னீங்க, இதை போய் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பளம் மொத்தம் அந்த 5 பொண்ணுங்களோட சம்பளம் 7500 ரூபா. அந்த 7500 அந்த டேபிள் மேலே போட்டு உங்களுக்கு எவ்வளவுமே எடுத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள்லாம் கண்ணை கலங்கி அழறாங்க. கதிர் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அந்த டேபிளில் இருக்கிற பணத்தில் ஒரு 3000 மட்டும் எடுத்துக்கிட்டு, இது எனக்கு போதுங்கண்ணே,
சரி எல்லாம் பிரித்து எடுத்துக்கங்க, நேரமாவது, சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்கள் என்ன அவன் சொல்லிவிட்டு அந்த நாடக கொட்டையை விட்டு வெளில வரான். நாடகத்துக்காக சென்னையிலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் ரயில் ஏற்றி விட்டு அனுப்பிட்டு விடிய காலையில் ஒரு 5 மணி மோகன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து வானதிக்கார் நின்றுட்டுருக்கான். கண்ணு கட்டம் தூரம் பார்த்தா யாருமே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு, தனியாக நின்றுட்டுருக்கான். தூரத்தில் முருகேசன் டீ கடை அடுப்பு பற்ற வச்சு டீ போட ஆரம்பிக்கிற வேலைகளை பண்ணிகிட்ருக்கான். அது திரும்பி பார்க்குறான். தற்செயலாக அதே நேரம் முருகேசனும் வானதி கதிரை பார்த்தான். டே கதிரை, என்னங்க தனியாக நிற்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட கதிர் அந்த கடைக்கிட்ட போகிறான். கடைக்கிட்ட போனோம், என்ன நாடகம் அசத்திட்ட போல இருக்குது, பயங்கர பேர், ஊர் முழுக்க ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முருகேசன் சொல்ல, சரி உட்கார் டீ சாப்பிடு அப்படின்னு சொன்னதும், இல்லை முருகேசா இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்க, போனி பண்ண வேணாமா, என்கிட்ட காசு இல்லை முருகேசா அப்படிங்கிறான். என்னது காசு இல்லையா அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் செஞ்சுருந்த வேலையை நிப்பாட்டிட்டு, ஒரே நேரத்தில் 5000 பேர் சிரிக்க வைக்கவும், ஒரே நேரத்தில் 5000 பேர் அழ வைக்கவும் அப்பேற்பட்ட சக்தி உன்கிட்ட மட்டும்தான்டா இருக்குது. நீ எப்பேற்பட்ட கலைஞன், உனக்கு முதல் டீ போட்டு கொடுக்கறத நான் பெருமையாக நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட ஒரு கிளாஸ் நிறைய டீயை போட்டு கதிர் கையில் கொடுத்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறேன். கதிர் டீயை சாப்பிட்றான். என்னை மேற்க இருக்கிற கலைஞனுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த பேரும் புகழும் மட்டும்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த டீயை சாப்பிட்டு கோயில் மண்டபத்தில் நிப்பாடி இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு புறப்படுறோம். வீட்டுக்கு வேக வேகமாக சைக்கிள் மிதித்து போயிட்டே இருக்கும்போது மனைவி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஏங்க கழுத்து வலி அதிகமாக இருக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டதும், ஒரு வாரம் பொறுத்துக்க பிள்ளை, 3ஆம் தேதி நாடகம் முடியுது, 4ஆம் தேதி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம், டாக்டரை பார்க்குறோம், ஓகே அப்படின்னு மனைவிக்கு ஆறுதல் சொன்னது. இது ரெண்டும் ஞாபகத்துக்கு வருது. வீட்டுக்கு போனால் மனைவிட்ட என்ன சொல்ல போகிறோமோ அப்படிங்கிற அந்த நினைப்பட கண் கலங்க வீட்டுக்கு சைக்கிளில் போயிட்டே இருக்கான். இது ஒரு நாடகம் முடியுது. இந்த மாபெரும் நாடக கலைஞன் வானதி கதிர், அவனுடைய நெருங்கிய நண்பன், பலகால வருஷமாக பழகின நண்பன் சந்துரு, இப்போ சென்னையில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சிட்ருக்கிறவன். இவன் நாடகத்தை நேரில் பார்த்து அதுலேருந்து உணர்ச்சிவசப்பட்டு கூத்தாடி பயலுங்கிற ஒரு சிறுகதையை எழுதி அதை கல்கியில் வெளியிட்டவன். அந்த சந்துரு வேறு யாரும் இல்லை, அது நான் தான். நன்றி.